ஸோ ஹே கைஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத் இஸ் ஃபன் சீரீஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர்ஸை பற்றி இருக்க போது ரூல்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 6th கிரேடுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ ரூல்ஸ் ஆஃப் சயின்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பாசிட்டிவோட பாசிட்டிவ் ஆட் ஆயிருந்தால் நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ் தான். இதோட ஈக்குவேஷன் ஆட் அண்ட் புட் தி சேம் சைன். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. +30 ஓட +30 ஆட் ஆகிடுச்சுன்னா +60 தான் நமக்கு வந்து ஆன்சர். இப்போ வந்து நெகட்டிவ் ஆடட் வித் நெகட்டிவோட நெகட்டிவ் திருப்பி ஆட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் நெகட்டிவ் தான். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னென்னா ஆட் அண்ட் புட் தி சேம் சைன். ஸோ இப்போ -30ஓட -30 ஆட் ஆகிருக்குன்னா -60 தான் நமக்கு வந்து ஆன்சராக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் ஆட் ஆகிருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு ஆன்சர் பாசிட்டிவாகவும் வராது, நெகட்டிவாகவும் வராது, ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் வரும். ஸோ ஒரு சில டைம்ஸ் பாசிட்டிவ் வரும், ஒரு சில டைம்ஸ் நெகட்டிவ் வருது. எப்படின்னா நம்பரோட கிரேட்டர் சைனை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சைன் தேவை. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் 2 டிஜிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்து நடுவில் அடிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நமக்கு வந்து ஆன்சர் நெகட்டிவாக தான் கிடைக்கும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவ் சப்ராக்ஷன் சைன் தான் போடணும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்ராக்ஷன் சைன் தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து சப்ட்ராக்ட், இதோட ஈக்குவேஷன் என்னன்னா சப்ட்ராக்ட் அண்ட் புட் தி கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். +30 ஆடட் வித் -35 ஆன்சர். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் சப்ராக்ஷன். இப்போ வந்து ஸோ சப்ராக்ஷன் இருக்கிறதுனால 35லேருந்து 30 போயிடுச்சுன்னா 5. எந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட்டு நம்பராக இருக்குது 35. இப்போ 35க்கு என்ன சைன் இருக்குது? நெகட்டிவ் சைன். அப்படின்னா நமக்கு ஆன்சர் -5 தான் கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். +35 + -30 அதே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ். ஸோ சப்ராக்ஷன் தான் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் வந்து 35 தான். அப்போ 35ஓட சைன் என்னென்னா பாசிட்டிவ். ஸோ அப்படின்னா நமக்கு ஆன்சர் +5 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. பாசிட்டிவோட பாசிட்டிவே மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் இன்ட்டு +30 ஆன்சர் +30 தான். பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நமக்கு ஆன்சர் நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு -30 இஸ் ஈக்குவல் டு -30. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் இன்ட்டு +30 ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -30. நெக்ஸ்ட்டு நெகட்டிவோட நெகட்டிவே மல்டிப்ளை ஆகிருக்கும் போது நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் இன்ட்டு -30 நமக்கு ஆன்சர் +30 தான் கிடைக்கும். தேங்க்யூ. ஃபோர்த் எபிசோட் வரதுக்காக வெயிட் பண்ணுறோம் எல்லோரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டாட்டா, பை பாய்.